பிரவீன், நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர்ந்த வழக்கில் தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதிகள் பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வேண்டுகோளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு திட்டவட்டமாக நிராகரித்து விட்டது. முழுமையாக மறுதேர்வு நடத்த இயலாது என்றும் 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதில் முறைகேடு இருப்பதாக கூறப்பட்டதால் மறுதேர்வு நடத்தப்பட்டது என்றும் 24 லட்சம் மாணவர்கள் எழுதிய அந்த நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்து மறுதேர்வுக்கு இப்போது உத்தரவிட முடியாது என்று தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்த தேர்வு முறையும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேர்வு முறையில் முழுமையான முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் முழுமையாக இந்த தேர்வை ரத்து செய்ய இயலும் என்றும், அவ்வாறு இப்போது பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான மறுதேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளன என்றும், முழுமையான மறுதேர்வு இப்போதைய சூழ்நிலையில் அவசியமற்றது என்றும், விசாரணை நடத்தப்பட்டு குற்றம் செய்யப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், குறைகளும் களையப்பட்டிருக்கின்றன என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். வினைத்தாள் மோசடி, வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம் என பல்வேறு முறைகேடுகளால் இந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற அந்த நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் வெளியானது. மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான அந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியான நீட் தேர்வு முடிவுகளின் போதும் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. அதில் 67 பேர் முழுமையான மதிப்பெண்கள் பெற்றார்கள். ஒரே தேர்வு மையத்தைச் சேர்ந்த 6 பேர் 720 முழு மதிப்பெண் பெற்றது. 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது. வினாத்தாள் கசிந்தது. பீகார், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் இது தொடர்பான முறைகேடுகள் நடைபெற்றது. தேர்வு பயிற்சி மையங்களிலும் முறைகேடுகள் நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டதால் நாடு முழுவதும் சர்ச்சையை எழுப்பி மக்களவையில், மாநிலங்களவையிலும் இந்த பிரச்சனை எதிரொலித்த சூழ்நிலை தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை மிகுந்த எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு ரத்து செய்யப்படுமா அல்லது நடந்த தேர்வு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதற்கு விடை காணும் வகையில் இன்று தலைமை நீதிபதி புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதன்படி நீட் தேர்வில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும், அதில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்றும், குறைகள் இருப்பின் அது எந்த தேர்வு மையம் எந்த மாநிலத்தில் நடைபெற்றதோ அந்த இடத்தில் மட்டும் அதற்கான மறு தேர்வு மற்றும் அதற்கான அந்த தேர்வு நடைமுறைகளில் சிறிய மாற்றங்கள் செய்து அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும், ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, மறுதேர்வு நடத்த இயலாது என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. பிரவீன், நீட் மறுதேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை மற்றும் நீதிபதிகள் கருத்து குறித்து உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி கண்ணன்.